12th Standard Business Max, Chapter 2, Exercise 2.8, question number 1. Evaluate integral 0 to 1 e power 2x dx using second fundamental theorem. 0 to 1 e power 2x dx. e power 2x க்கு e power 2x தான். இந்த 2x க்கு ஒரு 2. இதில் lower limit 0, upper limit 1. இந்த வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறோம். e பவர் 2 இன்ட்டு 1 e பவர் 2 இன்ட்டு 1 e பவர் 2 பை 2 மைனஸ் அடுத்தது 0 கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா e பவர் 0ன்னு வரும். e பவர் 0ங்கிறது 1 பை 2, அதாவது e ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. எவாலுவேட் integral 0 to 1 by 4 root of 1 minus 4x dx. இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி 0 to 1 by 4 1 minus 4x இந்த ரூட்டுக்கு பதிலாக பவர் 1 by 2 dx. இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ என்னன்னா 1 minus 4x பவர் 1 by 2 ஓட ஒரு ப்ளஸ் 1, அப்படியே டினாமினேட்டரில் அதையும் எழுதிடுறோம். 1 by 2 ப்ளஸ் 1. அடுத்ததாக இந்த இடத்துல 4xக்கு ஒரு 4 இருக்கு இல்லையா, அதாவது மைனஸ் 4xக்கு ஒரு மைனஸ் 4 இருக்கும். அந்த மைனஸ் 4ஐ தனியாக எழுதிடணும். லிமிட் வந்து லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1 by 4. 1 by 2 ப்ளஸ் 1 என்ன வரும்? 3 by 2. 1 by 2 ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 3 by 2ன்னு வரும். 3 by 2 இன்ட்டு மைனஸ் 4 இருக்குது. இதுக்கும் கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 2 இருக்கும். 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6ன்னு வரும். எங்கே? டினாமினேட்டரில் மைனஸ் 6ன்னு வரும். அந்த மைனஸ் 6ஐ வெளியில் எடுத்துரும். காமனாக வெளியில் எடுத்துடுறோம். 1 பை மைனஸ் 6ங்கிறத வெளியில் எடுத்துடுறோம். மீதி உள்ளார என்ன இருக்குன்னா 1 மைனஸ் 4x பவர் 1 பை 2 ப்ளஸ் 1ங்கிறது தான் 3 பை 2. லிமிட் வந்து 0 டு 1 பை 4. இந்த வேல்யூவை இப்போ அப்ளை பண்ணுறோம். மைனஸ் 1 பை 6 1 பை 4 எக்ஸுக்கு பதிலாக 1 பை 4 கொடுத்தோம்னா 1 பை 4 கேன்சல் ஆகிடும், 1ன்னு இருக்கும். 1 மைனஸ் 1 0. அதனால் அப்பர் லிமிட் கொடுக்கும்போது வேல்யூ 0 மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்க போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக. எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா 4 இன்ட்டு 0 0, வெறும் 1 மட்டும்தான் இருக்கும். 1ஓட பவரில் எது வந்தாலும் 1 தான். equal to minus 1 by 6 into minus 1 plus 1 by 6. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். Question number 3. Integrate integral 1 to 2 x dx by x square plus 1. இந்த இடத்துல integral 1 to 2 அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் இருக்கிற x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு dx. இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்சியேஷன் பண்ணால் என்ன வரும்? 2xன்னு வரும். ஆனால் இங்கே எக்ஸு தான் இருக்குது, 2 இல்லை இல்லையா, அதனால் ஒரு 2 சேர்த்துக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1 by 2. இந்த 2 கேன்சல் ஆகிட்டால் பழையபடி இந்த ஆன்சரே வந்துடும், வேல்யூ மாறாது. இப்போ என்ன நமக்கு இதுலேருந்து தெரியுதுன்னா 1 by 2 டினாமினேட்டரை டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா நியூமரேட்டரில் இருக்கிறது இருக்குது. அதனால் இதுக்கு இன்டெக்ரல் வேல்யூ log x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுக்கு லிமிட் வந்து அப்பர் அண்டு லோயர் லிமிட் 1 to 2. முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறோம். 1 by 2ங்கிறது காமனாக இருக்கட்டும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்குறோம். 2 கொடுத்தா என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 5 மைனஸ் லோயர் லிமிட் 1 கொடுக்குறோம் எக்ஸுக்கு பதிலாக. 1 ஸ்கொயர் 1, 1 ப்ளஸ் 1 2, அதாவது log 2. is equal to 1 by 2 log m minus log n, அதாவது log m by n அப்படின்னு எழுதலாம் இதை. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 4. எவாலுவேட் இன்டகரல் 0 to 3 e power x dx by 1 plus e power x. இதுக்கு இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வெரி வெரி சிம்பிள். டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷன் மேலே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. 1ஓட டிஃபரன்சியேஷன் 0, அதை விட்டுடுங்க. e பவர் எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் e பவர் எக்ஸ் தான். அதனால் கீழே இருக்கிற உறுப்போட டிஃபரன்சியேஷன் மேலே இருக்கிறதுனால
இதுக்கு இன்டகிரேஷன் வேல்யூ log 1 + e power x. லிமிட் வந்து 0 to 3. முதல்ல என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுக்குறோம். அப்போ என்ன வரும், log 1 + e power 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக அடுத்தது 0 கொடுக்குறோம். e power 0 1, 1 + 1 2, அதாவது log 2, log m மைனஸ் log n. அப்போ log m/n எழுதலாம். I = log m/n. அவ்வளோதான். Question number 5. Evaluate integral 0 to 1 x e power x² dx. இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் போடுறோம். அதாவது t = x² எடுத்துக்கிறோம். t = x². டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா dt = 2x dx. x dx அப்படியே வச்சுக்கிட்டு 2வை LHS கொண்டு வந்தோம்னா dt/2ன்னு வரும். இப்போ இங்கே வாங்க, I = integral e power x². e power x² அப்படிங்கிறதுக்கு பதிலாக t, e power t. பேலன்ஸ் என்ன இருக்குது, x dx. x dxக்கு பதிலாக dt/2. இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது இந்த 2 1/2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்து வரும். e power tக்கு இன்டகிரேஷன் e power t தான். இதில் 1/2 e power tன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம், x² எடுத்துருக்குறோம். லிமிட் என்ன, 0லேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும். லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். 1/2 காமனாக வெளியில் இருக்கட்டும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1² 1, e power 1² 1 தான். e power 1 மைனஸ் 0 கொடுக்குறப்ப e power 0 1. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 1/2 × e - 1. இதுதான் ஆன்சர். Question number 6. I = 1 to e integral 1 to e dx/x × 1 + log x power 3. இது கொஸ்டின். முதல்ல இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் போட்டாகணும். அதாவது 1 + log x அப்படிங்கிறத tன்னு எடுத்துப்போம். t = 1 + log x. டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது tக்கு வந்து dt வந்துடும். இங்கே 0 1 அப்படிங்கிறதுக்கு 0, log xக்கு வந்து 1/x dx. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது லிமிட். t = 1 + log x. t = 1 + log x. எக்ஸுக்கு வந்து முதல்ல 1 கொடுக்குறோம். எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ 1 கொடுத்தா log 1ஓட வேல்யூ 0, log 1 0. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது டீயோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்ப ஆன்சர் 1. அடுத்தது இ. எக்ஸுக்கு பதிலாக ஈங்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் இ. இ கொடுக்கும்போது எக்ஸுக்கு பதிலாக இ கொடுத்தோம்னா log இ. log இ அப்படிங்கிறது லாகும் ஈயும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல், கேன்சல் ஆகிடும், 1ன்னு இருக்கும். 1 + 1 2. இப்போ லிமிட் என்ன ஆகிடுது, 1 to e அப்படிங்கிறது 1 to 2ன்னு வந்துடுது. லிமிட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. I = integral லிமிட் நமக்கு என்ன வந்துடுது, 1லேருந்து 2 வரைக்கும். பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 1/1 + log x³ இருக்கு இல்லையா, 1 + log xக்கு பதிலாக t, அதனால் t³. இந்த 1 + log x³ பதிலாக t³. மீதி என்ன இருக்குது, dx/xன்னு இருக்குது. dx/xங்கிறதுக்கு dt. இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்போம். t⁻3ங்கிறது மேலே கொண்டு வந்தால் t⁻−3 dt. இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் வேல்யூ என்ன வரும், t⁻−3க்கு t⁻−3 + 1/−3 + 1. லிமிட் வந்து 1லேருந்து 2 வரைக்கும். t⁻−2/−2 -1/2. இந்த t⁻−2ங்கிறத கீழே கொண்டு வந்துட்டோம்னா 1/t²ன்னு வரும். லிமிட் 1லேருந்து 2 வரைக்கும். இப்போ வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். -1/2 வெளியில் காமனாக அப்படியே இருக்கட்டும்.
டீக்கு பதிலாக முதல்ல 2 கொடுத்தோம்னா 2 ஸ்கொயர் 4, அதாவது 1/4 மைனஸ் லோயர் லிமிட் 1 கொடுக்குறோம் டீக்கு பதிலாக. 1 ஸ்கொயர் 1 தான், 1/1ங்கிறது 1 தான். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? -1/2 -1ல் 1/4 லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் -3/4. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், 3/8ன்னு வரும். இதுதான் ஆன்சர். Question number 7. Evaluate integral -1 to 1 2x plus 3 by x square plus 3x plus 7 into dx. இங்கே டினாமினேட்டர் டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? நியூமரேட்டர் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x, 3xை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 3. அப்போ கீழே இருக்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் மேலே இருக்கிறதுனால இதோட இன்டெக்ரல் வேல்யூ என்னென்னா log of x square plus 3x plus 7. இதுக்கு லிமிட் வந்து -1லேருந்து ஆரம்பித்து +1 வரைக்கும். இந்த வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். முதல்ல +1 கொடுக்குறோம். log எக்ஸுக்கு பதிலாக +1, 1 ஸ்கொயர் 1, 3 into 1 3 plus 7 மைனஸ் log லோயர் லிமிட் -1 கொடுக்குறோம் எக்ஸுக்கு பதிலாக. -1 ஸ்கொயர் பண்ணால் +1, -1 கொடுத்தோம்னா 3 into -1 -3 plus 7. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? log of 11 மைனஸ் log 7 plus 1 8, 8ல் 3 லெஸ் பண்ணிட்டோம்னா 5. log m மைனஸ் log n, அதாவது log m/n எழுதலாம். log 11/5. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். Question number 8. Evaluate 0 to π/2 integral root of 1 plus cos x. இப்போ cos 2xனா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா 2 cos square x minus 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்? x/2ன்னு கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக x/2. எங்கே எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் x/2 கொடுத்துரும். 2 கேன்சல் ஆகிடும், cos xன்னு வரும். இங்கே என்ன இருக்கும்? இதே தான் இருக்கும். 2 cos square x/2 minus 1ன்னு வரும். எதுக்கு பதிலாக? cos xக்கு பதிலாக. இதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 0 to π/2 root of 1 plus cos xக்கு பதிலாக என்ன? 2 cos square x/2 minus 1 into dx. 0 to π/2 root of ரூட்டுக்குள்ளே +1ம் -1ம் போயிடும். 2 cos square x/2 dx மட்டும் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2வை ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது √2ன்னு வந்துடும். ஏன்னா கான்ஸ்டண்ட்டு அதை வெளியில் எடுத்துடுறோம். அப்புறம் cos square x/2ன்னு இருக்குல்ல, ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது இது என்ன ஆகிடும்னா cos x/2ன்னு ஆகிடும் இன்ட்டு dx. இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். √2 cos x/2. cos xக்கு என்ன வரும்? sin x. cos x/2க்கு sin x/2. அப்புறமேலுக்கு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா 1/2, அந்த 1/2வையும் எழுதிடணும். பை 1/2. லிமிட் வந்து 0லேருந்து ஆரம்பித்து π/2 வரைக்கும். இந்த 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2 மேலே வந்துடும். 2√2 இன்ட்டு sin x/2 லிமிட்டு 0லேருந்து π/2 வரைக்கும். 2√2 முதல்ல π/2, எக்ஸுக்கு பதிலாக π/2. π/2ங்கிறது எவ்வளவு? 90. எக்ஸுக்கு பதிலாக 90 கொடுத்தோம்னா 90/2 என்ன வரும்னா sin 45, அதாவது π/4 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக அடுத்தது 0 கொடுக்க போகிறோம். sin 0, அவ்வளோதான். இப்போ வேல்யூ 2√2 sin π/4. sin π/4 அப்படிங்கிறது 1/√2. √2 கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது i = 2. இதுதான் ஆன்சர். Question number 9. Integral 1 to 2 x minus 1/x square dx. இந்த இன்டகரலை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எப்படி? 1 to 2 x/x square
மைனஸ் 1/x² இன்ட்டு dx. அதாவது 1 to 2 x/x². இந்த ரெண்டுத்துக்கும் சிம்பிளை பண்ணும்போது x கேன்சல் ஆனால் 1/xன்னு வரும். 1/x dx மைனஸ் இன்டகரல் 1 to 2 1/x² dx. இப்போ இதனுடைய இன்டகரல் வேல்யூ 1/xக்கு என்ன வரும்? log x. 1/xக்கு log x லிமிட் வந்து 1 to 2 மைனஸ் 1/x²க்கு இன்டகிரேஷன் வேல்யூ என்ன வரும்னா மைனஸ் 1/xன்னு வரும். சேம் 1/2 லிமிட். முதல்ல அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக log 2 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக log 1. இது முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸை வெளியில் எடுத்துரும். மைனஸை வெளியில் எடுத்துட்டா ப்ளஸ் ஆகிடுது. எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா 1/2 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறோம். 1/1 1. log 1ஓட வேல்யூ 0, அதனால் log 2 மட்டும்தான் இருக்கும். அப்புறம் மைனஸ் 1ல் ப்ளஸ் ஆஃப் லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் மைனஸ் 1/2ன்னு இருக்கும். அவ்வளோதான்.